போதையில் தான் மக்கள் தெரியுறாங்க. இளைஞர்கள் மாணவர்கள் பாத்தீங்கன்னா திண்டாடிக்கிட்டே போறாங்க. வண்டியில் வரும்போது பயமா தான் இருக்குது. அப்படி ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்று இருக்குது. எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமா இருக்குது. காலையில ஆரம்பிச்ச சண்முகநாதன் அவர்கள் ஒரு வணிக நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், அதுபோல இன்றைக்கு நம்முடைய ஃபாதர் பிஷப் எல்லாம் கலந்துக்கிட்டு அதுல சொன்னாங்க, பள்ளியில் படிக்கிற பையங்களாம் பயமா இருக்குதுங்க, எல்லாமே போதைக்கு அடிமையாயிட்டாங்க, இதையெல்லாம் நீங்க திருத்த வேண்டும் சொன்னாங்க. நானும் அவர்கிட்ட சொன்னேன், நான் சட்டமன்றத்தில் பல முறை இந்த கஞ்சா போதை தடுக்க வேண்டும், போதைப் பொருள் நடமாட்டத்தை அறவாக தமிழகத்திலே ஒழிக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்திலே பேசினேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அது காது கொடுத்து கேட்கவில்லை. என்ன செய்வது? மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தால் இந்த போதைப் பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். போதை ஆசாமிகளால் தான் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல் நடைபெறுவதற்கு காரணம் இந்த கஞ்சா போதை. மற்ற போதைப் பொருள் பயன்படுத்துவதால் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் சீரழிகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்திலே அதிமுக ஆட்சி வந்தால் மாற்றப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.